வணக்கம் மக்களே, வெல்கம் டு PYN மூவி ரிவ்யூ. தமிழ் சொந்தடியில் எந்த மூவியோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோன்னா, கலையரசன், அட்டகத்தி தினேஷ், ரித்விகா இந்த மாதிரி பல பேர் நடிப்பில் வெளியாக இருக்கிற தண்டகாரண்யம் மூவியோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். தண்டகாரண்யம் இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லணும்னா, இதில் நம்ம கலையரசன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழங்குடியினராக இருக்கார். நம்ம 10th ஸ்டாண்டர்டு கூட பாஸ் பண்ணாத நம்ம கலையரசன் இருந்துட்டு ஒரு 5 லட்ச ரூபாய் பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து ISGS ட்ரைனிங் கேம்பில் போய் ஜாயின் பண்ணுறாரு. ஜாயின் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் எப்படியாவது ட்ரைனிங் முடிச்சுட்டு கவர்மெண்ட் வேலையில் சேர்ந்து ரொம்ப ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா கெத்தாக ஊருக்கு போகணுண்டா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆசைப்படுறாப்புல. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னென்ன நடந்துச்சு, நமக்கு கலையரசனோட ஆசை நிறைவேற்றா இல்லையா, இதெல்லாமே இந்த படத்தோட மொத்த கதை. இந்த படத்தில் நம்ம கலையரசன் கொடுத்த ரோலு முருகன்ற கேரக்டரால் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. குறிப்பாக அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இதை தவிர்த்து இந்த படத்தில் ஷபீர் கல்லர்கள் அவர் தாங்க இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு ரோலு. 2வது ரோலு அவரோட கொடுத்த கேரக்டர் அவர் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாப்புல. குறிப்பாக வந்து சொல்லணும்னா ஆன் ஸ்க்ரீனில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், அதே நேரத்தில் சில இடத்துல அங்கங்கே வந்து ஹிந்தியில் பேசிகிட்டு இருப்பாப்புல. அதெல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கலையரசன் ஷபீர் கல்லர்களுக்குள்ள ஒரு அந்த கெமிஸ்ட்ரி இருக்கு, அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேங்க. இதை தவிர்த்து அட்டகத்தி தினேஷ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்த ரோலை அவர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காப்புல. இதை தவிர்த்து நம்ம ரித்விகா ஆகட்டும், பாலசரவணன் ஆகட்டும், அருள்தாஸ் ஆகட்டும், வின்சு சாம் ஆகட்டும், எல்லாருமே அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்கவுங்க கொடுத்த ரோலை அவங்கவுங்க வந்து பார்த்தீங்கன்னா சரியாக செஞ்சுருக்காங்க. இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபி என்னை பொறுத்தவரையில் நல்லாவே இருந்துச்சு அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. எந்த ஒரு குறையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி நல்லாவே இருந்தது. மியூசிக்கை பொறுத்தவரை மியூசிக் என்னை பொறுத்தவரையிலும் ஓகே தான். குறிப்பாக அந்த சாங்ஸ் ஆகட்டும், அந்த பிஜிஎம் ஆகட்டும், எல்லாருமே என்னை பொறுத்தவரையிலும் ஒரு ஓகே ரகம் தாங்க. இதை இந்த படத்தில் கலையரசனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ போனா அந்த ட்ரைனிங் கேப்பில் அவர் பண்ணுற அந்த விதமாகட்டும், அந்த கான்வர்சேஷனில் அவர் பேசுகிற அந்த விதமாகட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சில இடங்களில் வந்து பார்த்தா நமக்கு லைட்டாக பிசர் தட்டும். குறிப்பாக சொல்லணும்னா நம்ம அங்கே ஷபீர் கல்லர்களும் நம்ம கலையரசனும் உட்காந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் பேசிகிட்டு இருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைனிங் கேம்பில் இருக்கிறவங்க மாதிரியே பற்றி வந்து தெரியாது. ஏதோ சின்ன பசங்க 2 பேர் பேசுகிறாங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலை தான் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுக்குது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவாங்க. இந்த படத்தில் முக்கியமான பிரச்சனை என்னன்னா, இந்த படத்தில் இருக்கிற ஷபீர் கல்லர்கள் சொன்னேன் இல்லையா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிற எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான இங்கிலீஷ் வேர்டிங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நான் பார்த்த தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணல. அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த சில வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக புரியல அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் பதிவு பண்ணிக்க விரும்புகிறேங்க. இதை தவிர்த்து இந்த படத்தில் இருக்கிற முக்கியமான பாசிட்டிவ் என்னென்னா, இளையராஜா சாங்ஸை வந்து பார்த்தா இந்த படத்தில் வலுக்கட்டாயமாக வச்சே தீர்வுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. குறிப்பாக வந்து சொன்னால் அந்த மனிதா சாங்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும் போது எனக்கு கலையரசன் வந்து பார்த்தீங்கன்னா என்னப்பா இந்த சூப்பர் பாட்டாச்சுப்பா, நல்ல பாட்டு எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாப்புல. அந்த சீனெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் இளையராஜா சாங்ஸை வச்சாவே இந்த படம் ஹிட் ஆகிடும்னு எல்லா டைரக்டர்ஸ்லாம் நினச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. இந்த படத்தில் இளையராஜா சாங்ஸோட மோட்டிவும் இருக்குது. இதை தவிர்த்து நம்ம பாலசரவணை வந்து அவர் வந்து கொடுத்த ரோலை அவர் சூப்பராக செஞ்சிருந்தாலுமே சில இடங்களில் வந்து நமக்கு இந்த கதைக்கு இந்த சுச்சுவேஷனில் பாலசரவணன் தேவையா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலை வந்து பார்த்திங்கன்னா அவர் கொடுத்துட்றாரு. அதனால் இந்த படத்துக்கு எனக்கு தெரிஞ்சு அருள்தாஸ், ஷபீர் கல்லர்கள், வின்சுசாமி இவங்க எல்லாருமே போதும், பாலசரவணன் எதுக்குப்பா இந்த கேரக்டரில் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பர்சனலி வந்து பார்த்திங்கன்னா பட்டுது. இதை தவிர்த்து இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷனல் மூமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்கும். குறிப்பாக வந்து சொல்லணும்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸும் சரி, அதே நேரத்தில் செகண்ட் ஹாஃபில் இருக்கிற எமோஷனல் மூமெண்ட்ஸும் சரி, அத்தனை பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஸ் பண்ணிடும் அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேங்க. ஓவராலாக இந்த படத்துக்கு நான் 5க்கு 4 ஸ்டார் ரேட்டிங் தருவேன். என்ன பொறுத்தவரை ஒரு அபவ் டீசெண்டான வச்சு தான் இந்த படம். ஓவராலாக இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.